வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் சேமியா பொங்கல் பண்ண போறோம். சேமியாவை உப்புமா, கிச்சடி, கேசரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப் சேமியா இருக்கு, இதை வறுத்துக்கலாம். லைட்டா இதனுடைய கலர் மாறும்போது இதை எடுத்துறணும். இந்த பொங்கல் சேமியாவை வறுத்து பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்போ லைட்டா கலர் மாறிட்டு வருது, வாசனையும் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். வறுத்தாச்சு, லைட்டா கலர் மாறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பை 2 தடவை கழுவி வச்சுருக்கேன், அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 4 கப் தண்ணி சேர்க்கணும். ஒரு கப் சேமியாவுக்கு 4 கப் தண்ணி. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கட் பண்ண இஞ்சி துண்டு. இந்த பாசிப்பருப்பு 3/4 பாகம் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். நான் இப்போ சேர்த்தது 1/2 இன்ச்சு துண்டு இஞ்சி, தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் 1-2 இடிச்சுக்கலாம். பாசிப்பருப்பு 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும், ஃபுல்லாக வெந்துடாமல் இருக்கணும். இப்போ வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறணும், கட்டியெல்லாம் படாமல். மூடி போட்டுடலாம். தீயை குறைச்சி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி பார்க்கணும். இந்த தண்ணி வத்துற வரையும் இருக்கட்டும். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா குறைஞ்சிருக்கு, இன்னும் நல்லா வற்றி வர வரையும் இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கணும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு இருந்தால் தான் நம்ம ஆறும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம். கடாயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் ஒரு 15 முந்திரி பருப்பை லேசாக வறுத்து விட்டுறலாம். அடுத்து 1-2 இடித்து வச்ச மிளகு, சீரகம், ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர், நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம். இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இருக்குது, வாசனையாக இருக்குது. ரொம்ப சுவையான சேமியா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.